ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இந்த மழை காலத்துக்கு இதமான ஒரு மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். செம்மையாக இருக்கும் இந்த ரசம். நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவர், அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையில் நீங்கள் மசிச்சிடலாம். இதில் தண்ணி ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி சாறு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி புளியும் போட்டுட்டு நல்லா இந்த தக்காளியும் இந்த புளியும் நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்ருங்க. கையிலவே நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இது நல்லா மேஷ் ஆகிடும். நம்ம இதெல்லாம் மேஷ் ஆனதுக்கப்புறம் இது அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி நல்லா வேகணும். அதே மாதிரி இந்த புளியில் இருக்கிற பச்சை வாடை போகணும். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதுக்குள்ளே நம்ம ரசப்பொடி செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க, முழு தனியா. அப்புறமா ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம என்ன சொன்னோம், மிளகு ரசம். அதனால் மிளகு நிறையா போட போகிறோம். அதனால் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா கொஞ்சம் அந்த கலரு கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு அந்த கலர் நல்லா இருந்தால் தானே, அதனால் 2 காஞ்ச மிளகா. அப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நீங்கள் நல்லா குறையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக நான் அரைச்சிட்டேன். இந்த இன்ஸ்டன்ட் ரசம் பொடியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்குங்க. இது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்த உடனே அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த புளி தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ரசப்பொடி அது போட போகிறோம். அதே மாதிரி பருப்பு தண்ணி, நான் கொஞ்சோண்டு பருப்பும் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பருப்பு இருந்தால் போதும். தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது நம்ம இதில் சேர்த்துட்டோம். அப்புறமா ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரசத்தூள், அது இதில் போட்டுக்கோங்க. இந்த ரசத்தூள் போட்ட உடனே இந்த ரசம் ஒரே ஒரு கொதி வரணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது மட்டும் நினப்பு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கலர் பார்த்திங்களா அழகாக இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்குது. இந்த ரசம் நம்ம சூடான சாதத்தில் ரசம் ஊற்றிட்டு பக்கத்தில் ஒரு உருளைக்கிழங்கோ சேப்பங்கிழங்கோ சேனக்கிழங்கோ நல்லா வறுத்துட்டு வச்சுட்டு சாப்பிட்டோன்னா போதுங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது ஒரு கொதி வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், அப்புறமா 2 காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இது நீங்கள் பூண்டு ஏற்கனவே நான் மிக்சியில் போட்டதுனால பூண்டு போடலை. வேணும்னா நீங்கள் பூண்டு இதில் கூட 2 இடிச்சிட்டு 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரசமும் கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ரசத்து மேலே இந்த தாளிப்பு அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், அட்டகாசமான சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நல்லா நிறைய கொத்தமல்லி அப்படியே தூவிடுங்க. இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான மிளகு ரசம், சூடான சாதம், ஆஹா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.